கடிதம் அளிக்கின்ற உறுப்பினர் தங்களுடைய கடிதத்தை சொந்த கையெழுத்தின் மூலமாக டைப்டு லெட்டர் கிடையாது, தங்கள் கையெழுத்தினால் எழுதி தாங்கள் கையொப்பமிட்டு நேரில் வந்து அளிக்கலாம் என்பது ஒரு விதி. இரண்டாவது, வேறு யாரும் நம்பகமான வேறு யாரும் மூலமாக அனுப்பியிருந்தால் அவர்களை பற்றி நான் விசாரித்து அது ஏற்புடையதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இங்கே 3 பேரும் தனித்தனியாக அவர்களே வந்தார்கள். கைப்பட தங்கள் கடிதத்தை அவர்களே எழுதி என்னிடம் அளித்தார்கள். எனவே அதை நான் உடனடியாக ஏற்றுக்கொண்டேன். வாக்கு எண்ணிக்கை முடிந்து 21வது நாளில் கேட்ட கேள்விக்கு பதில். ஒரு உறுப்பினர் பதவி விலகல் கடிதத்தை கொடுக்கிற போது அவர் காரணம் சொல்ல தேவையில்லை. இன்று முதல் இப்பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறேன் என்கின்ற அந்த வாசகம் இருந்தால் போது விதிகள் உட்பட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்து ஒரு 21வது நாள்ல அவங்க வந்து தங்களுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்க. ஒரு சபாநாயகரா உங்களுடைய முன்னாடி கேட்ட கேள்வி கொஞ்சம் விளக்கம் சொல்லி. பேரவை விதி 21, பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து விலக விரும்பும் ஒரு உறுப்பினர் இதற்காக இணைப்பு ஊவில் உள்ள குறிப்பிட்டுள்ள படிவத்தில் பேரவைத் தலைவருக்கு தம்முடைய எண்ணத்தை தம் கைப்பட எழுதி கையொப்பமிட்டு தெரிவிக்க வேண்டும். இதுதான் இந்த விதிப்படி அவர்கள் கடிதம் இருந்ததால் உடனே ஏற்றுக்கொண்டார். கட்சி மாறி ஓட்டு போட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி எடப்பாடி கொடுத்த மனுவுடைய நிலை என்னவாக? எல்லா மனுக்களும் என்னுடைய பரிசீலனை உள்ளது. உரிய நேரத்தில் விதிகளின்படி நடவடிக்கை எடுத்து அறிவிப்பேன். சார், இப்போ இந்த ராஜினாமா பண்றாங்க ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வந்து வாக்களிச்சிருப்பாங்க. இந்த மக்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒருத்தர் வந்து 2 இடத்துல நின்னா அது வேற விஷயம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க அவங்களுக்கு ஆலோசனை வழங்கிருக்கலாம்ல. ஏன் இந்த காரணம் கொஞ்சம் மக்களுக்கு என்ன இது பண்ணீங்க, ஏன் வழங்க முடியலையா? பேரவை தலைவர் என்ற முறையில் அப்படிப்பட்ட ஆலோசனை வழங்குவது என்னுடைய வேலை அல்ல. அவர்கள் விரும்பி ராஜினாமா கடிதம் கொடுக்கிற போது முறையாக இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் பார்ப்பதுதான் என்னுடைய வேலை. அந்த வேலையை நான் முறையாக செய்திருக்கிறேன். அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பு கடிதம் அந்த விவரம் பற்றியெல்லாம் நான் இன்னும் முழுமையாக ஆராயவில்லை. கடிதம் கொடுத்திருக்கிறார், இதை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். முறைப்படி படித்து பார்த்து விதிகளின்படி அவைகள் இருக்கிற நிலைமைகளை பொறுத்து நான் என் முடிவை அறிவிப்பேன். வேற இவங்கள மாதிரி நேரடியாக தபால் மூலம் வேற ஏதாவது நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, அந்த தபால் மூலம் வேற ஏதாவது ராஜினாமா அனுப்பியிருக்காங்களா? தபால் மூலமாக யாரும் இதுவரை எங்கள் கைக்கு கிடைக்கவில்லை. அப்படி அனுப்பினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. நேரிலே வந்து கைப்பட எழுதி கொடுத்திருந்தால் தான் ஏற்றுக்கொள்வோம். நீங்க சட்டப்பேரவை தான் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆளுநர் உரையோடு தமிழக சட்டப்பேரவை எப்ப தொடங்கும்? அதற்கு முன்னாடி அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்ல சட்டப்பேரவை தான் அறிவிக்கலாம்? சட்டப்பேரவையில் அறிவிக்கலாம், வெளியில் அறிவிக்கலாம். முறைப்படி சட்டப்பேரவையில் அறிவிக்கலாம் என்று விருப்பத்தை தெரிவித்தேன். வெளியிலும் கூட அறிவிப்பதற்கு விதிகளில் இடம் உண்டு. அப்படியும் நான் செய்யலாம். அதுதான் ஆய்வு செய்து கொண்டு பல முறை சொல்லிவிட்டேன். அப்படி 2 கடிதங்களும் நாங்கள் தான் கொறடா என்றோம், நாங்கள் தான் இப்படி என்று சொல்லுகிற போது ஆய்வு செய்வதற்கு எனக்கு நேரம் விதிகளின்படி நான் நடப்பேன். இதுக்கென்று கால கெடு எதுவும் கிடையாது. இப்போதுதான் சொல்ல வேண்டும் என்று யாரும் என்னை நிர்பந்திக்கவும் முடியாது. நான் சட்டத்துக்கு உட்பட்டு விதிகளுக்கு உட்பட்டு உரிய நேரத்தில் நிச்சயமாக ஆய்வு செய்து முடிவெடுப்பேன். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் வந்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தற்போதைய அரசியல் சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. அப்படி வரக்கூடியவங்களுக்கு என்ன நீங்க வந்து சொல்றீங்க? ஏன்னா அவங்க மீண்டும் வரவங்களும் எழுத்துப்பூர்வமாக கொண்டு வரணுமா, இல்லாட்டி அதனோட விதி என்ன சார் சொல்லுது? இல்ல விதிதான் உங்களுக்கு படிச்சு காமிச்சிட்டேன். இந்த விதியின்படி இப்படி கொண்டு வாங்கன்னு சொல்ற வேலை என்னுடைய வேலை, அது என்னுடைய வேலை. ராஜினாமா பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க தற்போதைய அரசியல் சூழ்நிலை காரணமாக. இல்ல, ஊடகங்களில் இருக்கின்ற உங்களுக்கு தான் தெரியும் வெளியே என்ன நடக்குது. எனக்கு வெளியே நடப்பதை பற்றி என் அறைக்குள் வருவதை தான் நான் பார்க்க முடியும். வெளியில் நடக்கிற செய்தியில் நீங்கள் சொன்னால் தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் ராஜினாமா பண்ணா ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலா அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்கும். எப்ப ரேரா நடக்கும். ஆனா இப்ப திடீர்னு ஒரு 3 பேர் ஒரே டைம்ல வந்திருக்காங்க. அதுபோல நிறைய பேர் வரணுங்கும் போது அது வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பாதா? இங்க இல்ல, அது சந்தேகம் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் ஆராய்வது சபாநாயகருடைய வேலை அல்ல. முறையாக கடிதம் தரப்பட்டிருக்கிறதா, விதிகளின்படி தரப்பட்டிருக்கிறதா, அதை ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டாமா என்பதை பற்றி தான் நான் முடிவெடுக்க முடியும். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெளியே என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா, குதிரை பேரத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹார்ஸ் ட்ரேடிங் ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? என்ன அலுவலகத்தை சட்டமன்ற பேரவைத் தலைவர் என்கின்ற முறையில் அளிக்கப்பட்டிருக்கிற கடிதம்
விதிகளின்படி அளிக்கப்பட்டிருக்குதா இல்லையா என்பதை பற்றி தான் நான் பார்க்க முடியும். எவ்வளவு தடவை கொடுத்திருக்காங்க சார் கடிதத்தை? எத்தனை முறை கொடுத்திருக்காங்க? ஒரு முறை தான் அளிக்கப்பட்டிருக்கிறது. இருமுறை எனக்காக நினைவூட்டி இருக்கிறார், அவ்வளவுதான். சார், இப்ப கட்சி அலுவலகமாக மாற்றுகிறார்கள் தலைமைச் செயலகத்தை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? கட்சி அலுவலகம் உறுப்பினர் கார்டு இஷ்யூ பண்றாங்க, அது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதா செய்திகள் வருகிறது. சட்டமன்ற பேரவைத் தலைவர் இந்த முறையில் என் அலுவலகத்தை பற்றி கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். அதுதான் சரியாக இருக்கும். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வாங்க வாங்க வாங்க, அப்பப்போ தொடர்பு கொள்ளுங்க. வாங்க 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 வாங்க. இந்த காவேரி ஹாஸ்பிட்டலில் கூட நல்லா குட்டி ஒருத்தர் எப்படி இருக்காரு? ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாரா? சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அப்போது ராஜினாமா கடிதம் முறையாக உள்ளதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அளித்த ராஜினாமா கடிதம் ஏற்கப்பட்டதாக ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். எம்எல்ஏ பதவி விலகக்கூடிய காரணத்தை குறிப்பிட தேவையில்லை என்றும் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ராஜினாமா செய்யும் எம்எல்ஏவை சமாதானம் செய்வது சபாநாயகரின் வேலை அல்ல என்றும் சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருந்தோம். ஒரு எம்எல்ஏ பதவி விலக அதன் காரணத்தை குறிப்பிட தேவையில்லை என்றும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் செய்தியாளரிடம் தெரிவித்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதிமுகவிலிருந்து விலகிய 3 எம்எல்ஏக்களும் சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தனர். இது தொடர்பாக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது தொடர்பான விரிவான தகவல். வணக்கம். சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது சபாநாயகர்களை சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்பாக ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அந்த கடிதத்தை ஆய்வு செய்ததற்கு பிறகாக சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனவே அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதனை வெளியிட்டிருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தற்போது விளக்கமாக அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார்கள், சட்டத்துக்கு உட்பட்டுதான் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பான விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். குறிப்பாக இன்றைய தினம் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார் மற்றும் மரகதம் குமரவேல் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். சட்டப்பேரவை விதி என்பது 2 வகைகளில் இருக்கிறது. ஒன்று, சட்டமன்ற உறுப்பினர்களே அவர்கள் கைப்பட எழுதிய கடிதத்தை எழுதி என்னிடம் நேரில் வந்து கொடுக்கலாம். மற்றொரு மூலமாக கொடுத்து விட்டால் அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகாக அது ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் ராஜினாமா செய்யப்படும். முதல் விதியின் அடிப்படையில் குறிப்பாக அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நேரில் வந்து அவர்களே கைப்பட ராஜினாமா கடிதத்தை எழுதி என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே விதி சரியாக இருப்பதன் காரணமாக, விதிமுறைக்கு உட்பட்டே அந்த கடிதம் இருப்பதன் காரணமாக அந்த கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை 47 இருந்தாலும் அது 2 அணிகளாக பிரிந்திருந்தார்கள். தற்போது அந்த 47 இருந்து 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அந்த ராஜினாமாவும் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். ஜெயலானி, தற்போது 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்த விவகாரத்தில் எம்எல்ஏ பதவி விலகக்கூடிய காரணத்தை குறிக்க தேவையில்லை என்று ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் எதன் அடிப்படையில் இந்த தகவலை அவர் தெரிவித்தார்? இது குறித்தான விரிவான தகவல். அவர்கள் இந்த ராஜினாமா தொடர்பான விளக்கமான செய்தியாளர் சந்திப்பை தற்போது வைத்திருந்தார். அதில் அவர்கள் சட்டப்பேரவை விதிமுறைகள் என்ன சொல்கிறது என்பது தொடர்பாக சட்டப்பேரவை விதிமுறை புத்தகத்தை வாசித்து காண்பித்து அதில் விளக்கி கூறினார். அதில் ராஜினாமா செய்ய விரும்புகிறவர்கள் தங்கள் கைப்பட கடிதம் எழுதி கொடுத்தால் அது ஏற்றுக்கொள்ளும்படி இருந்தால் அது சட்ட விதிமுறைக்கு உட்பட்டே வருகிறது. அந்த அடிப்படையில இப்போ ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தனித்தனியே வருகை தந்து அவர்களே தங்கள் கைப்பட எழுதி கையொப்பமிட்ட கடிதத்தான் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். அதனை ஆய்வுக்கு உட்படுத்திய போது அதற்கு பிறகாக அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர்கள் கடிதம் கொடுத்ததன் காரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்பதாக சட்டப்பேரவையுடைய சட்ட விதிமுறைகள் இப்படித்தான் கூறுகிறது என்பதாக சுட்டிக்காட்டியே அதன் விளக்கம் என்பதனை கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்
போது அந்த ராஜினாமா என்பது ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் சபாநாயகர் அறிவித்துவிட்டார். எனவே அதிகாரப்பூர்வமாக தற்போதிலிருந்து அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர்களிருந்து ராஜினாமா செய்யப்பட்டு விட்டார்கள். இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக தேர்தல் ஆணையம் சார்பில் அது காலியாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதிகளாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி சட்டப்பேரவை தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டால் இன்னும் எத்தனை மாதத்திற்குள் இந்த சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த வேண்டும் ஜெயலானி? நிச்சயமாக, அதாவது ஏற்கனவே திருச்சி கிழக்குல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவராகவும் தமிழகத்தின் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் அங்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தாலும் 2 தொகுதிகளில் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக நீடிக்க முடியாது. அந்த காரணத்தினால் பதவியேற்பதற்கு முன்பாகவே அவர் அங்கு ராஜினாமா செய்து விட்டார். இந்த நிலையில அது காலியாக இருப்பதாக ஏற்கனவே அரசிதழ் அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டு விட்டது. இந்த நிலையில மேலும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது தமிழகத்துல 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. ஆனால் 1 அதிகாரப்பூர்வமாக காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாயிட்டது. இந்த 3 தொகுதிகளுமே காலியாக இருப்பதாக இன்னும் சில மணி நேரங்களுக்குள்ளாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியே வரும். இந்த நிலையில இன்னும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மரகதம் குமரவேலை சந்தித்து எப்படி அணுகுவது, ராஜினாமா செய்வது என்பது தொடர்பாக கேள்விகள் எழுப்புகிறது. ஏனென்றால் இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே ராஜினாமா செய்ததற்கு பிறகாக அவர்கள் அணி மாறி இருக்கிறார்கள். குறிப்பாக கட்சியே மாறி இருக்கிறார்கள் என்பதாக கூற முடியும். அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சென்று ஐக்கியம் அடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்ல வேண்டும் என்று அதிருப்தியில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்றங்கள் சிலரும் மரகதம் குமரவேலை அணுகுவதாகவும் ஒரு தகவல்கள் வருகிறது. எனவே அப்படி மேலும் சிலர் ராஜினாமா கடிதங்களை கொண்டு வந்து சபாநாயகரிடம் கொடுத்தால் அந்த தொகுதிகளும் காலியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையம் தான் அடுத்து எப்போது இடைத்தேர்தல் வைக்க வேண்டும் என்ற முடிவினை எடுக்கும். அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளாக இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்புகள் என்பதும் இருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி திருச்சி கிழக்கு காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுவிட்டது. 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதுவும் இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாக அல்லது ஒரு சில நாட்களுக்குள்ளாக காலியாக இருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியாகும். அதற்கு பிறகாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக எப்போது தேர்தல் நடக்கும் என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியே வரும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல ஜெயலானி, அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாக வேறு யாரெல்லாம் இந்த ராஜினாமா செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள், அது குறித்து ஏதாவது தகவல் கிடைத்திருக்கிறதா? அப்படி இருந்தால் எத்தனை பேர் அடுத்ததாக ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தற்போது வந்திருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது அதிமுக தேர்தல் முடிவுக்கு பிறகாக 2 அணிகளாக பிளவுபட்டு கிடந்தது. குறிப்பாக ஒரு அணி எடப்பாடி தலைமையிலான அணியாகவும் மற்றொரு அணி சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியாகவும் இருந்தது. அதில் 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் சி.வி. சண்முகத்தில் இருக்கக்கூடிய அணியினர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்திருந்தார்கள். அவர்களில் சிலர் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் உட்பட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் எடப்பாடி அணிக்கு சென்று விட்டார்கள். ஆனால் மேலும் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். அப்படி என்றால் சி.வி. சண்முகம் பக்கம் இருந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் 8 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பதனை சி.வி. சண்முகம் அணியினர் இழந்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் தரப்புல மேலும் 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர், காமராஜர் முன்னாள் அமைச்சர்கள், இவர்களை தவிர சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். எனவே அதில் இருக்கக்கூடிய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தாங்கள் இணைய வேண்டும், அதற்கு எவ்வாறு யாரை சந்திப்பது, யாரிடம் பேசினால் சரியாக இருக்கும் என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தற்போது புதிதாக இணைந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களிடம், குறிப்பாக மரகதம் குமரவேல் உள்ளிட்டவர்களிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்பதாக நமக்கு ஒரு தகவல் என்பது கிடைக்கிறது. எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் ராஜினாமா செய்வார்கள் என்பதாக நம்மால் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்க இயலாது. ஆனால் மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ராஜினாமா கடிதத்தோடு சபாநாயகரை இன்றோ அல்லது நாளையோ சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது இன்னும் வரக்கூடிய காலங்களில் உண்மைதானா என்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடியும். அப்படி ஒருவேளை மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே வரும் பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் தனது தனி பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே 107 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமமுகவை சேர்ந்த
மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ் அவர்களும் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் ஆதரவு தெரிவிப்பேன் என்பதாக உறுதிபட தெரிவித்து விட்டார். அதுபோக காங்கிரஸ் உடைய கூட்டணி ஆதரவு என்பது அவர்களுக்கு இருக்கிறது. 5 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு என்பது இருக்கிறது. இடதுசாரி கட்சிகளுடைய ஆதரவோடு தற்போது ஆட்சி அமைச்சிருந்தாலும் கூட தற்போது 4 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருக்கிறது. ஒருவேளை அதில் இடைத்தேர்தல் வருகிறது, மேலும் ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ராஜினாமா கொடுத்து அது காலியாக அறிவிக்கப்பட்டது என்றால் தனக்கு தேவையான அந்த தனிப்பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக தமிழக வெற்றி கழகம் முயற்சி மேற்கொள்வது என்பதாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தற்போது இருக்கக்கூடிய நிலவரப்படி தமிழக வெற்றி கழகத்தில் அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களும் இணைந்திருக்கிறார்கள். இது அரசியல் வட்டாரங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது. நிச்சயமாக ஜிலானி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு மிக்க நன்றி.